இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை கேப்டனை நீக்கிட்டு சஞ்சு சாம்சனை சேர்க்கிறதா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் 11 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குளறுபடியும் ஏற்பட்டிருக்கிறதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த துணை கேப்டனை நீக்கிட்டு சஞ்சு சாம்சனை நீக்கிறதாக எடுக்கப்பட்ட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விவாதமாகவே மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி 2 போட்டிகளில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஆடும் 11 செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து பெரும் விவாதங்களே எழுந்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பேட்டிங் சொதப்பி வரக்கூடிய துணை கேப்டன் திலக் வர்மாவை நீக்கிவிட்டு சஞ்சு சாம்சனை மிடில் ஆர்டரில் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற பேச்சுக்கு முன்னாள் உதவி பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. இது குறித்து பேசிய அபிஷேக் நாயர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சஞ்சு சாம்சனை மீண்டும் அணியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரது பேட்டிங் வரிசையை மாற்றி பரிசோதனை செய்யக்கூடாது என்று இந்திய அணி நிர்வாகத்தை எச்சரித்திருக்காரு. சஞ்சு சாம்சனை அணியில் சேர்க்க விரும்பினார் அவர் நன்றாக ஆடக்கூடிய டாப் 3 பேட்டிங் வரிசையிலேயே களமிறங்க வேண்டும். அதை விடுத்து அவரை 4 அல்லது 5 அல்லது 6வது இடத்துல களம் இறக்குவது வேலைக்கே ஆகாது. அந்த வரிசைகளில் விளையாடி அவர் பெரிய அளவில் ரன் குவிக்கவில்லை என்று அபிஷேக் நாயர் கூறியிருக்கார். புள்ளி விவரங்களின்படி T20 கிரிக்கெட்டில் டாப் 3 வரிசையில் சாம்சனின் சராசரி 30க்கு மேலே இருக்கிறது. ஆனால் 4வது வரிசையில் விளையாடிய 65 இன்னிங்ஸ்களில் அவருடைய சராசரி 22.63 ஆகவும் 5வது வரிசையில் விளையாடிய 14 இன்னிங்ஸ்களில் அவரது சராசரி வெறும் 15.33 ஆகவும் சரிந்துள்ளது. எனவே டாப் 3 இடம் தர முடியாவிட்டால் சாம்சனை விளையாட வைக்காமல் இருப்பதே நல்லது என்பது அவரது கருத்தாகும். மறுபுறம் இந்திய அணியினுடைய புதிய துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திலக் வர்மாவும் பேட்டிங்கில் கடுமையாக திணறி வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் ஒரு போட்டியில் 56 ரன்களை அடித்ததை தவிர மற்ற 5 இன்னிங்ஸ்களையும் 20 ரன்களை கூட தாண்டவில்லை. கடந்த போட்டியில் 11 பந்துகளில் 3 ரன்கள் மட்டுமே எடுத்து அவர் விக்கெட்டை இழந்தார். பொதுவாக 3வது வரிசையில் ஆடும் திலக் வர்மா இஷான் கிஷானுக்காக தனது இடத்தை இழந்து நடுவரிசையில் விளையாடுவதால் ஆடும் 11 குளறுபடிகள் ஏற்படுகின்றன. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தட்பவெப்பம் மற்றும் பீச் நிலைகளை அறிந்த இந்திய வீரர்கள் சரியாக கணிக்க தவறிவிட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கார். அவசரப்பட்டு அணியில் தேவையின்றி மாற்றங்களை செய்து குளறுபடிகளை ஏற்படுத்தாமல் வீரர்கள் சூழலுக்கு தகவமைத்து கொண்டு பொறுப்புடன் விளையாட வேண்டும் என்பதை தற்போதைய தேவையாகவும் இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மற்றொரு புறமும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அணியில் பார்த்திங்க அப்படின்னா இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய முயற்சியாக 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். IPL மற்றும் உள்நாட்டு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் சர்வதேச கிரிக்கெட்டின் அழுத்தத்தை உணர்ந்த வைபவ் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 போட்டிகளில் முறையே 14 மற்றும் 13 ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றம் அளித்தார். இருப்பினும் அவர் எதிர்கால நட்சத்திரமாக உருவெடுப்பார் என்ற நம்பிக்கையில் அணி நிர்வாகம் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்க தயாராகவே இருக்கிறது. அதே வேளையில் அனுபவம் வாய்ந்த சஞ்சு சாம்சனை அணியில் இருந்து நீக்கிவிட்டு இளம் வீரருக்கு வாய்ப்பளித்தது ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றன. சஞ்சு சாம்சன் போன்ற திறமையான வீரரை ஒதுக்கி வைப்பது அணி நிர்வாகத்தின் தவறான முடிவா என்ற விவாதம் கிரிக்கெட் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. ஜூலை 9ஆம் தேதி நடைபெறவுள்ள அடுத்த போட்டியில் தனது விமர்சனங்களை
குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய வகையில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ரன்களை குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு மோசமான வரலாறு மீண்டும் திரும்புவதுடன் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோருக்கு நெருக்கடி மேலும் அதிகரிக்கும். இந்திய அணி கடைசியாக தொடர்ந்து 2 T20 தொடர்களை இழந்தது 2019வது ஆண்டுலதான். அப்போது நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் விராட் கோலி இல்லாததால ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தார். அதனைத் தொடர்ந்து சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்லையும் இந்தியா தோல்வியை தழுவியது. தற்போது அயர்லாந்திடம் 0-2 என தோற்ற இந்திய அணி இங்கிலாந்திடம் 2 போட்டிகளில் தோற்று 0-2 என பின்தங்கி இருக்கிறது. இதனால் 4வது போட்டியில் தோற்றால் தொடரை இழப்பதுடன் 7 ஆண்டுகளுக்கு முந்தைய அதே மோசமான சாதனையை இந்தியா மீண்டும் படைக்க நேரிடும். தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார். சொந்த மண்ணில் நியூசிலாந்து மற்றும் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பெற்ற ஒயிட் வாஷ் தோல்விகள், ரோஹித் மற்றும் கோலியின் டெஸ்ட் ஓய்வு விவகாரங்கள், பத்திரிகையாளர் சந்திப்புகளில் அவரது முரட்டுத்தனமான நடத்தை என அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இந்த தொடரையும் இழந்தால் கம்பீரின் மீதான விமர்சனம் இன்னும் அதிகரிக்கும். மறுபுறம் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இது மிகப்பெரிய சோதனையாகவே மாறியும் இருக்கின்றது. 2026 IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் கடைசி 7 போட்டிகளில் 6இல் தோல்வியடைந்து பிளே ஆஃப் வாய்ப்பை கோட்டை விட்டார். தற்போது இந்திய அணியின் கேப்டனாகவும் அவர் இன்னும் ஒரு வெற்றியை கூட பெறாமல் தவித்து வருகிறார். தொடரை இழப்பதை தவிர்க்கவும் நடப்பு T20 உலகக்கோப்பை சாம்பியன் என்ற கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்திய அணி எஞ்சிய 2 போட்டிகளிலையும் கட்டாயம் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்காங்க. இதனால் 4வது T20 போட்டி இந்திய அணியின் மிக முக்கிய போட்டியாக தற்போது பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய பேட்டிங் வரிசை சரிந்த போது கௌதம் கம்பீர் எடுத்த ஒரு முடிவை கண்ட முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான தினேஷ் கார்த்திக் நேரலையிலேயே கடுமையாக அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இதுவரைக்கும் பவர் பிளேவில் பேட்டிங்கை செய்யாத ஒருவர் சிவம் துபேவுக்கு முன்பே களமிறக்குவதா என அவர் அவிசமாக கேள்வியை எழுப்பியிருந்தார். நாட்டிங்ஹாமில் நடைபெற்ற இந்த போட்டியில் 202 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி வெறும் 54 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. பவர் பிளே ஓவர்களில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி, இஷான் கிஷான், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் அடுத்தடுத்த ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்தனர். இதனால் இந்திய அணி பெரும் சரிவை சந்தித்தது. இந்திய அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது களத்தில் நிலைத்து நின்று ஆடக்கூடிய சிவம் துபேவுக்கு பதிலாக ஓரளவு பேட்டிங் செய்யக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணாவை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முன்கூட்டியே களம் இறக்கியிருந்தார். இடது வலது பேட்டிங் கூட்டணியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் கம்பீர் எடுத்த இந்த முடிவு வர்ணனையாளர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தையே கிளப்பியிருக்கின்றது.